தான் விரிவேதனத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, பிளானட் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கை சூப்பர் இல்லையா? எது வந்தா என்ன, குருவோட ஒற்றை பார்வை இருக்கும்போது அப்படி எல்லாமே அவரே போய் 8ல மறைஞ்சிட்டு போறாரு. நம்மளுக்கு என்ன வந்தது? மத்த இத்தனை பிளானட் நம்மளுக்கு கைவசம் தானே இருக்கு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கான் சாமி, வேற என்ன வேணும் உச்ச ராசிக்காரர்களுக்கு? ஸ்டாண்டர்டோட நிக்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. இது வரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாம் வெளியில வரப்போகுது. ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே குறுகி பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்த விஷயத்துல இருந்தா வெளில வர போறீங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றேன், என் கைக்கு வரவே மாட்டேங்குது தவிச்ச காலம் எல்லாம் மழை ஏறப்போகுது. ஒரு 12-13 வருஷமா நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் கிடைக்காம போச்சோ, வாழ்க்கை அடிச்சு துவைச்சு காய போட்டு திரும்ப அடிச்சு துவைச்சு காய போட்டு இப்படியே உங்களை ரிங்கா ரோஸ் ஆடிட்டு இருந்துச்சோ, எல்லாம் போய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. சொல்லும் போதே என் மூஞ்சி பார்த்து தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு விருச்சிக ராசிக்காரருக்கு பலன் சொல்றது. அதுவும் ஏப்ரல் மாசம் எல்லாம் தாண்டிச்சுன்னா சின்ராசை கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த வருடம் மகத்தான வருடம், பொன்னான வருடமா விருச்சிக ராசிக்காரருக்கு மலர காத்திருக்கிறது. அதுக்கு முத்தாய்ப்பாக தான் இந்த அப்படியே மாதமா வரப்போகுது. சோ 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசி காட்டுல மழை தான் இல்லையா? அப்ப 23ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்சன் மாதிரி அமைதின்னு இருக்கணும். இல்லாட்டி ஒரு பெரிய ஜிப்லாக்கா வாங்கி போட்டுக்கிறது நம்மளுக்கும் நல்லது, ஊர்ல இருக்கவங்களுக்கும் நல்லது. ஓகே, ஏன்னா இது இன்னொரு பக்கமும் எடுக்கலாம். ராசிநாதன் செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்துவோம். நிறைய பேருக்கு மேட்ரிமோனி மூலமா திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆன்லைன் மூலமா சில பரிவர்த்தனைகள், பங்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10ஆம் இடத்துல வரை கேது உட்கார்ந்து இருக்கான். 10ல் ஒரு பாவியாவது வேணும்ன்ற மாதிரி இந்த பக்கம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிறைய தொழில் ரீதியான சில தடைகளை கொடுத்துட்டே இருந்தாலும் இந்த தடவை செவ்வாயுடைய ஆளுமை கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க வைக்கும். விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் தடையா இருந்த விஷயம் எல்லாம் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும். குரு கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைந்த முறை யாருக்காவது பேங்க் மூலமா ஒரு லோனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். இந்த செவ்வாயாலே மணிக்காரங்கன்னா வீடு சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் உங்க வீட்டை வச்சு லோன் வாங்குவீங்க, இல்ல வீட்டுக்கு டாப் அப் லோன் வாங்குவீங்க, கொலாட்ரல் மூலமா உங்க பிசினஸ்க்கு சில லோன் வாங்குவீங்க. அதன் மூலமாக ஒரு நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த விஷயம் எல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு, நின்னுகிட்டே இருக்கு, முடிய மாட்டேங்குது, எத்தனை நாள் தான் நான் போராடுறதுன்னு நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாம் இப்ப சரியா போகுது. படிக்கிற விருச்சிக ராசிக்கார குழந்தைங்க யாராவது அரியர் வச்சிருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுவீங்க. இல்ல எங்க அரியர் வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாம ஜாலியா ஜில்கானாம உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஆன்லைன் மூலமா எழுதும் போது நீங்க போடுற இக்கி பாக்கி எல்லாம் கரெக்டா ஆகும். நீங்க தொடர ஏ தான் கரெக்ட், நீங்க தொடர பி தான் கரெக்ட், நீங்க தொடர சி தான் கரெக்ட். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது. யாரெல்லாம் ஆன்லைன் மூலமாக சில படிப்புகள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே சூப்பரான டைப்ரைட். சிஏ மாதிரி, அக்கௌண்ட்ஸ் மாதிரி, ஆடிட்டிங் மாதிரி படிக்கிறவங்களுக்கு, நர்சிங் படிக்கிறவங்களுக்கு, பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு, மெடிக்கல்ல இருக்கவங்களுக்கு, எம்பிஏ மாதிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்கு எல்லா பேருக்கும் சூப்பரான டைப்ரைட் இந்த மாதம் இனிதே காத்திருக்கிறது. ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சில பேருக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு எல்லாம் அமைய காத்திருக்கிறது. குழந்தை பேரு கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வீடு வாங்கணும், மனை வாங்கணும்ன்ற எண்ணம் மேலும். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை உங்களை அடுத்த விஷயத்துக்கு ஈர்க்க வைக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்த உடல் நிலையில இருந்த பிணி எல்லாம் போயிடும். பாடாப்படுத்தி கொண்டு எடுத்துருச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் போய் விருச்சிக ராசிக்காரங்க போன மாசம் நிஜமாவே ரொம்ப படாத பாடு ஹெல்த் ரீதியா பட்டீங்க. இந்த அதுல இருந்து வெளில வந்துருவீங்க. அசௌகரியம் இல்ல வெளில வரும். யாருக்கெல்லாம் இந்த பரம்பரைன்னு சொல்லக்கூடிய பிபி சுகர் எல்லாம் இருந்ததோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் அது தாறுமாற ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் மெடிக்கல்ல உங்களுக்கு பயமுடுத்துவாங்க. பட் ஸ்டில் ஒண்ணுமே இருக்காது. ராகு எப்பயுமே படம் தான் கட்டுவாரு, ஆனா ஒண்ணும் நடக்காது. அது மாதிரி இந்த கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, சில பேருக்கு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுக்கிறது, எப்படியாவது ரத்தத்தை பார்க்காம செவ்வா போக மாட்டான்ற மாதிரி கொஞ்சம் ரத்தம் ரத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய நிவர்த்தி. அப்படி இல்லாட்டி விருச்சிக ராசிக்கார பெண்கள் காய்கறி எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. புதன் ராகுவோட வேற சேர்ந்திருக்கா, எதையாவது ஒண்ணு யோசிச்சு கையை கட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமா கத்தியை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து சூதானமா பண்ணணும். ஓகே,
டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. இந்த வார்த்தை விருச்சிக ராசிக்காரங்க வாயில இருந்து வந்துகிட்டே இருக்க போகுது இந்த தடவ. நிறைய தலைமைத்துவம் அதிகரிக்க போகிறது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு புதுசா ஒரு நியூ பிகினிங்கா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாமான்ற ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய ராகுவின் ஆளுமை இருக்கிறதுனால நிறைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக, தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக சில நல்லவை எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு, மூதாதையரோட பிளெஸிங் அப்படின்னு வாங்கிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஓகே. 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாசம் நல்லா தான் இருக்கு. சிவராத்திரி வருது, அடுத்த மாசம் வருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாசம் கொடுத்தீங்கன்னா கருமா கழிய கூடும். ஏன்னா 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல கர்மாஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கான். இது வரைக்கும் பண்ண எல்லா கர்ம வினையும் அழிவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க பிரபஞ்சம் காத்திருக்கு. சோ 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கவங்க ஏதாவது ஒரு பிதிர் தர்ப்பணம் பண்ணணும், முன்னோர்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், இந்த மாசம் கொடுத்துருங்க. இந்த மாசம் அமாவாசை வருது, அடுத்த வாசி பட்சம் வருது, எவ்வளவோ வருது, கொடுத்து முடிச்சிடுங்க. இல்லையா எதா இருந்தாலும் பரவாயில்ல, தசமி அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். தசமி அன்னைக்கு, ஏகாதசி அன்னைக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு எள்ளு தண்ணி அரைச்சிட்டு போயிட்டீங்கனாலே பிடிச்ச கர்ம வினைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும். விருச்சக ராசியில விருச்சக லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் கூட உடல்நிலை ஆரோக்கியம் தேவையில்லாத ஒரு உங்கள் மீதான ஒரு பொறாமை அதிகரிக்கும். நம்ம பொழப்பு நம்மளுக்கு தான் தெரியும், இருந்தாலும் நம்மளை பார்த்து இவங்க மட்டும் நல்லா இருக்கானு ஒரு 4 பேர் கண்ணு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. எங்கேயாவது போயிட்டு வந்து ஒரு உப்பு எடுத்து உங்களை நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க. உங்க அம்மாவினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர் இந்த வயது ஒத்தவர்களுக்கு அம்மாவோட உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். வீட்டுல ஏதோ ஒரு கர்மா காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும். ஏதோ ஒரு கர்மா பத்தி விஷயம் இல்லை, யாரோ செத்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாசம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதுமானது. பிள்ளைகள் குறித்த பெருமை கௌரவம் எல்லாமே மேடவங்க போது ரொம்ப நல்லா இருக்கு, கவலையெல்லாம் பட வேணாம். சோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி விரும்பியது விரும்பாதது நினைத்தது நினைத்த வண்ணமே நடப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் இந்த தடவை வழங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? காளியம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காளியம்மனுடைய வழிபாடு மட்டும் இருந்த விருச்சிக ராசிக்காரருக்கு சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிவர்த்தியும் நடக்க போகுது. ஹெல்த் ரீதியாக இருந்த எல்லா தோஷங்களும் விட்டு போகுது. முடிஞ்ச தன்வந்திரி பெருமாள் எங்கேயாவது இருந்தாருன்னா போயிட்டு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு தன்வந்திரி பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு மடம் அங்க போய் வாய்ப்பு இருந்தா போய் பார்த்துட்டு வாங்க. பசுக்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு வாங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை புலி பாப்பீங்க. புலியா? எஸ், பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பதுங்கினதெல்லாம் போகும், இனிமே பாய ஆரம்பிச்சிருவோம், காட்டுல மழைதான், ஓகே கோ அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. புலி பார்க்க போறீங்கன்னா ஸ்பீட் எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். லைஃப் ஸ்பீடா மாறப்போகுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அமைதியா இருந்து பதுங்க வேண்டிய நேரமா இருக்குன்றது அர்த்தம். இதனால கொஞ்சம் நிதானமா பிரதானமா செயல்பட போல் வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிற்க போகிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கையாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புலி பார்த்தல் என்கிற நிகழ்வை பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டும். சோ இந்த பிப்ரவரி மாசம் 2026 வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்புகளை ராகுவும் ராசிநாதனும் சேர்ந்து வழங்க காத்திருக்கிறார்கள்.